1980 ஆண்டுகளில் நாட்டில் ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான நிலைமைக்கு மத்தியில் 1977 ஆண்டு ஆட்சிபீடம் ஏறியவர்கள் செயற்பட்ட விதம் தொடர்பில் முழுமையான தெளிவுபடுத்தலை மேற்கொண்ட பின்னரே சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை சபையில் சமர்ப்பித்தார். 1977 ஆண்டு இலங்கையில் தமிழ் மக்களுக்கும் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளுக்கும் எதிராக மேற்கொள்ளப்பட்ட பாரிய வன்முறை, 1978 ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் போன்ற சட்டங்களை கொண்டு வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக சட்டங்களை நடைமுறைப்படுத்தியமை, 1980 ஆண்டு தொழிற்சங்க போராட்டம் மேற்கொண்ட லட்சக்கணக்கான அரசாங்க ஊழியர்களின் தொழிலை ரத்து செய்தமை, 1981 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கூட்டுறவு சங்க தேர்தலில் பாரிய மோசடி செய்ததுடன் யாழ்ப்பாணம் நூலகத்தினையும் தீயிட்டுக் கொளுத்தினர். பொதுத் தேர்தலை உரிய நேரத்தில் நடத்தாமல் மக்கள் கருத்து கணிப்பு என்ற கொள்கையினூடாக 5 வருடங்களுக்கு பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை கைப்பற்றியமை, அவ்வேளையில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் அமைச்சர்களினால் மேற்கொள்ளப்பட்ட 1983 ஆண்டு கருப்பு ஜூலையின் போது தமிழ் மக்களுக்கு எதிராக இனவாத இன அழிப்பினை மேற்கொண்டமை, இந்த கருப்பு ஜூலையை பயன்படுத்தி மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளை ஒடுக்கியமை, இவ்வாறு 1977 ஆண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொண்ட ஜனநாயக விரோத செயற்பாடுகளினால் நாட்டின் இளைஞர் யுவதிகள் ஒடுக்கப்பட்ட விதம் தொடர்பில் சபை முதல்வர் தெளிவுபடுத்தினார். அடக்குமுறையை மேற்கொண்ட அரசாங்கத்தை விரட்டியடித்து 1994 ஆண்டு புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. 17 வருடங்களாக நாட்டில் இடம்பெற்ற அடக்குமுறைகள் தொடர்பில் நீதியை பெற்றுக் கொடுப்பதாகவும் பட்டலந்த ஆணைக்குழு ஊடாக மக்கள் நியாயத்தை எதிர்பார்த்ததாகவும் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார். 1995 ஆண்டு செப்டம்பர் 21 பட்டலந்த வீடமைப்பு திட்டத்துக்குள் சட்டவிரோதமாக தடுப்பு முகாம் ஒன்று, சித்திரவதை முகாம் ஒன்று முன்னெடுத்து செல்லப்பட்டமை தொடர்பில் விசாரணை செய்வதற்காக அவ்வேளை சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவினால் இந்த ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டது. ஆணைக்குழுவின் பதவிக்காலம் அடிக்கடி நீடிக்கப்பட்ட பின்னர் அதன் இறுதி அறிக்கை 1988 ஆண்டு மே மாதம் 21 அந்த ஆணைக்குழுவின் செயலாளர் ஜி.கே.ஜி. பெரேராவினால் ஜனாதிபதியின் செயலாளருக்கு தொடர்பு கொண்டு அனுப்பப்பட்டுள்ளதாக இந்த ஆவணம் உறுதிப்படுத்துகின்றது. மேற்கோள் ஆரம்பம். ஜனாதிபதியின் செயலாளர் பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவுக்கான ஆவணங்கள் மற்றும் தேசிய சுவடிகள் திணைக்களத்துக்கு கையளித்து இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையின் பிரதியொன்றையும் உள்ளடக்கிய இந்த ஆவணம் 1998 ஆண்டு மே மாதம் 20 தேசிய சுவடிகள் திணைக்களத்தின் பணிப்பாளரான என்னால் பொறுப்பேற்கப்பட்டது. அதனை கையளிக்கும் பொழுது பட்டியல் பிரதியொன்றும் அதற்கான ஆவணங்களும் அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. ஜி.கே.ஜி. பெரேரா, செயலாளர், ஜனாதிபதி ஆணைக்குழு. மேற்கோள் நிறைவு. கௌரவ சபாநாயகரே, நான் அந்த அறிக்கையையும் அதனை அடிப்படையாக கொண்ட ஆயிரக்கணக்கான சாட்சியங்களையும் இங்கு குறிப்பிட வேண்டும். அந்த வதை முகாமில் அவர்கள் அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட துன்புறுத்தல் தொடர்பில் சாட்சி வழங்கும் பொழுது கூட பலர் உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் செயற்பட்டுள்ளனர். தமக்கான உயிர் அச்சுறுத்தலையும் பொருட்படுத்தாமல் ஆணைக்குழுவுக்கு வந்து சாட்சி வழங்கியுள்ளமையை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அதேபோன்று தனது தந்தை, மகன், சகோதர சகோதரிகள் உள்ளிட்டோரை கடத்திச் சென்று கொலை செய்த அந்த வேதனையும் ஒருபோதும் மறக்க முடியாது. மனோராணி, சரவணமுத்து உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான தாய்மாரும் தந்தைமாரும் காதலிகளும் காதலர்களும் சகோதர சகோதரிகளும் அந்த வடுக்களை மறக்கவில்லை. அவர்கள் வந்து ஆணைக்குழு முன்பாக சாட்சி வழங்கி தமக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதை எதிர்பார்த்தார்கள். அந்த நம்பிக்கையுடனேயே அவர்கள் ஆணைக்குழு முன்பாக சாட்சி வழங்கியுள்ளார்கள் என்பதனை நாம் நம்புகின்றோம். மக்கள் இந்த பாரிய அடக்குமுறைகளுக்கு மத்தியில் வழங்கிய சாட்சியங்கள் மற்றும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள குற்றங்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். அதன்படி பட்டலந்த ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை 1998 ஆண்டு மே மாதம் 22 அவ்வளவு ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளமை தெளிவாகின்றது. அவ்வாறிருந்தும் தேசிய சுவடிகள் திணைக்களத்துக்கு கூட பிரதியொன்று அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையின் பிரதியொன்று சட்டமா அதிபருக்கு ஏன் அனுப்பப்படவில்லை என்பது தொடர்பிலான விளக்கம் அவ்வேளையில் தெளிவற்றதாக இருந்தாலும் இன்று அது தெளிவாகின்றது. அதேபோன்று 2000 ஆண்டு மார்ச் மாதம் 16 அரச அச்சகரை தொடர்பு கொண்டு ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் WJS கருணாரத்னவினால் அனுப்பப்பட்ட கடிதமூடாக மற்றும் ஒரு விடயமும் தெளிவாகின்றது. மேற்கோள் ஆரம்பம்.
கௌரவ ஜனாதிபதியின் ஆலோசனையின்படி அறிக்கையின் சிங்கள மற்றும் தமிழ் மொழிபெயர்ப்பு உள்ளடக்கிய அறிக்கையை அச்சிட்டு பகிரங்கப்படுத்துவதற்காக 500 சிங்கள பிரதிகளையும் 250 தமிழ் பிரதிகளையும் மார்ச் 27ஆம் தேதிக்கு முன்னர் அனுப்புமாறு எனக்கு அறிவிக்கப்பட்டது. எனினும் புதுமைப்படக்கூடிய விடயம் என்னவென்றால் அந்த 750 பிரதிகளில் ஒரு பிரதி கூட சட்டம் அதிபருக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை. எனவே அந்த அறிக்கையை கோரியவர்களே தண்டனை வழங்குதல் அல்லது அதில் காணப்படுகின்ற முக்கியமான சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்தாமல் அதனை தேர்தல் காலத்தில் அரசியல் பந்தாக பயன்படுத்தியுள்ளமை தெளிவாகின்றது. அந்த ஆணைக்குழுவின் பிரதான சூத்திரதாரி அண்மையில் அல் ஜசீராவுக்கு வழங்கிய செவ்வியின்படி அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது தெளிவாகின்றது. உயிர் அச்சுறுத்தலையும் கருத்தில் கொள்ளாமல் சாட்சி வழங்குவதற்காக முன்வந்த ஆயிரக்கணக்கான மக்களின், குறிப்பாக பெண்களின் அபிலாஷைகள் மற்றும் மனித நேயம் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளது. 1980களில் 35 வருடங்கள் ஆகின்ற போதிலும் ஆணைக்குழு ஆரம்பிக்கப்பட்டு 30 வருடங்கள் ஆகின்ற பொழுதிலும் ஆணைக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு 25 வருடங்கள் ஆகின்ற போதிலும் எனது கட்சியும் அமைச்சரவையும் எனக்கு வழங்கியுள்ள மனச்சாட்சிக்காக இந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து இதனை மக்கள் மயப்படுத்தும் பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. 30 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இடம்பெற்ற இந்த குற்றங்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தமது பெரும் எதிர்பார்ப்பு எனவும் அமைச்சர் இதன்போது தெளிவுபடுத்தினார். 25 வருடங்களாக வெளிச்சத்துக்கு கொண்டுவரப்படாமல் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த அறிக்கை தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி நியாயத்தை பெற்றுக் கொடுக்கவே நாம் முயல்கின்றோம். இது எதிர்கால தலைமுறையினருக்கும் ஒரு சாட்சியாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். 1980ஆம் ஆண்டு ரோஹண விஜயவீர உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளையும் நெருங்கியவர்களையும் கொலை செய்த பின்னர் எனது மனதில் பதிந்த இரத்த கரையை ஒருபோதும் மறக்க முடியாது. அது எனது மனதில் மாத்திரமல்ல, எமது கட்சியில் அனைத்து உறுப்பினர்கள் மனதிலும் அது பதிந்துள்ளது. வரலாற்றில் சரியான திசையில் பயணித்து நியாயமான தீர்வை எதிர்பார்த்துள்ள லட்சக்கணக்கான மக்களின் மனதிலும் அது பதிந்துள்ள விடயமே அதுவாகும். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி அந்த பொறுப்பின் குறிப்பிட்ட அளவு விடுவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சாதாரண பொதுமக்களுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் ஏனையோருக்கும் நீதியை பெற்றுக் கொடுப்பதன் ஊடாகவே அதனை முழுமையாக விடுவிக்க முடியும். அத்துடன் 1987-90களில் உள்நாட்டு யுத்த காலத்தில் வெவ்வேறு அரசியல் நோக்கங்களுக்காக இடம்பெற்ற வெவ்வேறு அரசியல் கட்சிகளோடு தொடர்புடைய மற்றும் தொடர்பில்லாத பொதுமக்களுக்கு இந்த பெரும் சிவில் யுத்தத்துக்கான அடிப்படை காரணத்தை தெரியப்படுத்தி பொதுமக்களிடையும் அரசியல் கட்சி பேதங்களின்றி தாய்நாட்டை கட்டியெழுப்பதற்காக இந்த தருணத்தில் எடுக்கப்படும் முயற்சிகளை மேலும் வலுப்படுத்தியும் தாய்நாட்டின் சுமையை குறைக்க வேண்டிய மனச்சாட்சியுடன் நடந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பமே தற்போது ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த படுகொலையின் உண்மையான குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தவும் அந்த குற்றவாளிகள் தங்கள் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ள பயன்படுத்திய சட்டவிரோத மற்றும் கொடூரமான அரசியல் தந்திரோபாயங்களால் அடுத்த நேரத்தில் வெவ்வேறு பக்கங்களில் யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு பொதுமக்களிடையே நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் மேலும் வலுப்படுத்தவும் நமது தாய்நாட்டில் இதுபோன்ற கொடூரமான தசாப்தம் மீண்டும் ஒருபோதும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யவும் இந்த படுகொலையின் உண்மையான குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தவும் இந்த படுகொலை அறிக்கை தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கொள்கை ரீதியான தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. கௌரவ சபாநாயகரே, இதற்கு அமைவாக முதலாவதாக இந்த அறிக்கையை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கவும், இரண்டாவதாக இந்த ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காக ஜனாதிபதியினால் விசேட குழு ஒன்று நியமிக்கவும், மூன்றாவதாக பொருத்தமான சந்தர்ப்பத்தில் இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் 2 நாட்கள் விவாதத்தை நடத்தவும் நாம் எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் என்னால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பட்டலந்த அறிக்கையை பொதுமக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் சிங்களம், தமிழ், ஆங்கிலம் என 3 மொழிகளிலும் அச்சிட வேண்டும் என நான் உங்களிடம் யோசனையை முன்வைக்கின்றேன். எமது தாய்நாடு சுமந்து கொண்டிருக்கும் இந்த கனத்த சுமையை முற்றிலும் விடுவிக்க நீதி மற்றும் நியாயத்துக்காக பாடுபடும் அனைவருக்கும் அழைப்பு விடுத்து நான் எனது உரையை நிறைவு செய்கின்றேன். கௌரவ சபாநாயகரே, மிக்க நன்றி.